பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இதை எழுதினவங்க கேப்ரியல் ஒகாரா. ஸோ இவங்க ஒரு நைஜீரியன் போயட், நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ பிளே ரைட். இந்த பர்டிகுலர் போம் ஒரு ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருப்பாங்க. ஒரு கான்வர்சேஷனல் போம் மாதிரி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பாசிவாக இருப்பாங்க, இவர் ஸ்பீக்கர் வந்து ஆக்டிவாக அவரோட பையன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ ஃபாதர் அண்ட் சன்னுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். பட் சன் வந்து பாசிவாக லிசன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அவர் கொடுத்துருக்கிறத பார்த்தா அந்த பையன் வந்து ஒரு சின்ன பையன், ரொம்பவே இன்னசென்ட் சைல்டு மாதிரி தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அவங்க ப்ராப்பரான ரைம் மீட்டர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. ஒரு மெலன்கலிக் அண்ட் லாங்கிங் டோனில் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து அவங்களோட சன் கிட்ட ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு தடவை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நான் வந்து ரொம்ப ஜென்யூனாக நான் சிரிப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது அந்த சிரிப்பில் எந்த விதமான ஒரு இன்னர் ஃபீலிங் எதுவுமே இருக்காது இல்லையா? ஜென்யூனாக அவங்களுக்கு சிரிப்பு வந்தால் அந்த குழந்தை சிரிக்கும், இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் சிரிப்பு காட்டினாலும் அது சிரிக்கவே செய்யாது. அந்த மாதிரி நான் ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக என்னோட கண்களில் அந்த ஒரு சந்தோஷம் தெரியும், என்னோட இதயத்துலேருந்து நான் சிரிப்பேன், ரொம்பவே சோல்ஃபுல்லாக நான் சிரிச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ என்னோட சிரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் சிரிக்கணுமேனு என்னோட பல்லு தெரிகிற மாதிரி நான் சிரிக்கிறேன். என்னோட மனசுலையும் என்னோட கண்கள்லையும் அதை உங்களால் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு நான் சோல்ஃபுல்லாக சிரிக்கலை அப்படின்றத சொல்கிறாங்க. தென் நான் இப்போ யாரையாவது பார்க்குறேன் அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப சின்சியராக அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுவேன், அவங்கள ரொம்ப வார்மாக க்ரீட்டிங் பண்ணுவேன். அவங்களும் என்னை வந்துட்டு ரொம்ப சின்சியராக அவங்க முழு மனசோடு என்னை அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு கை கொடுப்பாங்க. அவங்களோட கண்கள் பார்க்கும்போது ரொம்ப கோல்டு பிளாக் ஐஸ் மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எவ்ரிவேர் என்னோட ஷேடோவை தேடுவாங்க. ஸோ அங்கே வந்து உண்மையான ஒரு அன்பு இருக்கும். உண்மையாகவே ஒருத்தங்களை பார்த்தா நம்ம சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் ஒருத்தரை வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, இந்த உலகம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, ஒரு மனுஷன் அவன் குழந்தையா இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவனோட ஆட்டிடியூட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினாலிட்டியை இழந்துகிட்டு இருக்கிறோம். இந்த சொசைட்டிக்குள்ளே நம்ம மிங்கிள் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வரும்போது நமக்கு பிடிக்கலனாலும் நிறைய இடங்களில் சிரிக்கிறோம், நமக்கு பிடிக்கலனாலும் நிறைய இடங்களில் நம்ம கோவப்படுறோம். எல்லாருமே ஒரு ஃபேக்கான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. யாராவது ஒருத்தங்க யாருக்காவது கை கொடுத்தாங்க அப்படின்னா வித்தவுட் ஹார்ட், அதில் வந்து எந்த விதமான சந்தோஷம் இல்லை, எந்த இமோஷனும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எல்லாரும் கை கொடுக்குறாங்க, நானும் கை கொடுத்தா தான் அது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஹேண்ட் ஷேக் இருக்கே தவிர சோல்ஃபுல்லாக யாருமே ஒரு ஹாப்பினஸோடு யாரையும் வெல்கம் பண்ணலை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தங்க உங்ககிட்ட வந்துட்டு வாலண்டியராக உங்களுக்கு கை கொடுக்குறாங்க, உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ கூட அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சர்ச் மை எம்டி பேக்கெட். ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க வந்து வாலண்டியராக உங்ககிட்ட பேசுகிறாங்க, உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க, நல்ல ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து வேணும், ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை மணி, இல்லை ஏதோ ஒரு சான்ஸ், ஏதோ ஒன்று அவங்களுக்கு வேணும். ஸோ தட் அவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. யாருமே இந்த காலத்தில் எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இல்லாமல் யாருக்கிட்டேயும் பேசுகிறதில்ல அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. ஸோ உண்மையான அன்பு அப்படின்றது யாருக்கிட்டேயும் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படி அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்கள், இது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, அடிக்கடி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணுவாங்க. அப்படி அவங்க கொடுத்த அந்த வார்ம் இன்விடேஷனால் நம்ம ஒன்ஸ் அகெயின் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம், போவோம். ட்வைஸ், இன்னொரு தடவை கூட நம்ம அங்கே போகலாம். ஆனால் தேர்ட் டைம் நம்ம அங்கே போனோம் அப்படின்னா தே ஷட் தேர் டோர்ஸ். அவங்க வந்துட்டு நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தேர்ட் டைம் போகும்போது அங்கே நம்மளுக்கு மரியாதை இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது சரி ஓகே, அவங்களுக்கு பிடிக்கலனாலும் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட நல்லா பேசியிருப்பாங்க. செகண்ட் டைம் நம்ம போகும்போதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, பிடிக்கலனாலும் நம்மளை வந்து நல்லா க்ரீட் பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் தேர்ட் டைம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் அடிக்கடி வந்துடுவீங்களோ அப்படின்னு பயந்து உங்களுக்கு ஒரு நல்ல வெல்கமே இருக்காது. மோஸ்ட்லி அவங்க கதவே திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைரக்ட் ரிஜெக்ஷன் அங்கே உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன் மைசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துருப்போம் இல்லையா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை பார்த்துருப்போம். நம்மக்கிட்ட பேசும்போது ரொம்ப நல்லா பேசுவாங்க, பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றியே தப்பாக பேசுவாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட பேசும்போது ரொம்ப சிரித்து சிரித்து பேசுவாங்க. பட் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு வரும்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ தான் அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி சில பேர் வந்துட்டு சும்மா நம்மக்கிட்ட பேசும்போது நல்ல விதமாக பேசுகிறாங்களே தவிர உண்மையான அன்புன்றது அவங்கக்கிட்ட இல்லை, எந்த விதமான அஃபெக்ஷனும் இல்லாமல்
இல்லாமல் பெனிஃபிட்ஸ்க்காக மட்டுமே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுற நிறைய பீப்புள் இந்த வேர்ல்டில் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இப்போ வந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நிறைய ஃபேஸஸ் வியர் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம வந்து ட்ரெஸ் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ, அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறோமோ, இப்போ வந்து சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், ஏதாவது பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி, ஃபெஸ்டிவல் டைம்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் ஒவ்வொருத்தரையும் நம்ம அப்ரோச் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அது ஒரு மாஸ்க் மாதிரி நம்ம வியர் பண்ணிக்கிறோம். டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வந்து நான் ட்ரெஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த ஃபேஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி, வீடு, ஆஃபீஸ், ஸ்ட்ரீட், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சேம் ஃபேஸ் நம்ம எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா. ஆஃபீஸில் நம்ம எப்போவுமே சிரித்த மாதிரியே இருந்தோம் அப்படின்னா இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா. வீட்டில் நம்ம எப்போவுமே சிரித்த மாதிரியே இருந்தோம் அப்படின்னா அது மேபி நம்ம ஃபேமிலியை சந்தோஷப்படுத்தலாம், எப்போவுமே ஒரு நல்ல சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல் ஃபேஸஸ், எல்லா ஃபேஸஸுமே இந்த மாதிரி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக அவங்க வச்சு அது ஒரு போர்ட்ரேட் ஸ்மைல் மாதிரி மாறிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஃபோட்டோவில் நம்ம சிரித்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அது வந்து 100 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போதும் அதே ஃபேஸ் தான் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி என்னோடய ஃபேஸும் செட் ஆகிடுச்சு. ஒரு கட்டத்தில் நான் அப்படி நடித்து அந்த மாதிரி மாஸ்க் வியர் பண்ணி நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் நான் க்ரியேட் பண்ணி வச்சேன் இல்லையா, அது வந்து ஃபிக்ஸட் பிக்சராக மாறிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போல்லாம் நான் ரொம்ப சிரிக்கிறதுக்கு நல்லாவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். பல்லு மட்டும்தான் தெரிகிற மாதிரி நான் சிரிக்கிறேன், மனசுலேருந்து நான் சிரிக்கல மைசன், பட் நான் சிரிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நானுமே ஃபேக்காக தான் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பீப்புள் கிட்ட நான் ஹேண்ட் ஷேக் பண்ணுறேன். அப்படி அவங்கக்கிட்ட கை கொடுக்கும் போது எல்லாமே ஹார்ட்லெஸ் பீப்புள் மாதிரி, ரொம்ப சந்தோஷமாக இல்லை, ஜஸ்ட்டு ஓகே நம்ம அவங்கள பார்த்துட்டோம், அவங்கக்கிட்ட நம்ம நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட ஹாய் ஹலோ எல்லாம் பேசுகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவருமே ஒரு ஹார்ட்லெஸ் பர்சனாக மாறிட்டு இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த சைல்ட் லைக் இன்னசென்ஸ் வந்து லேக் ஆகிட்டு இருக்குன்றத அவர் ஃபீல் பண்ணுறாரு. இன்னும் சில விஷயங்களும் நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாரையாவது பார்க்குறோம், பேசுகிறோம், பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் வெளியே போகும்போது அவங்கக்கிட்ட குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். பட் அது ஒரு நல்ல மீட்டிங்காகவே இல்லை. அவங்கள மீட் பண்ணது வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல மீட்டிங்காக இல்லை. கிளம்பும்போது எனக்கு சந்தோஷமாக நான் கிளம்பலைன்னாலும் நான் குட் பைன்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன். ஸோ எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அந்த வேர்ட், அந்த ஃப்ரேஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணலை. எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு நைஸ் பர்சனாக இருந்துட்டு போயிடலாமே, எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் நம்ம இருந்துட்டு போயிடலாமே தான் எல்லாருக்கும் தோணும் இல்லையா. அந்த மாதிரி தான் நானும் மாறிட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னோட ஜென்யூன் ஃபீலிங் அப்படின்றத என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. எனக்கு ஜென்யூனாக ஒரு இடத்துல கோவம் வந்தாலும் நான் ரொம்ப பொலைட்டாக சரி ஓகேன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகிறேனே தவிர என்னோட அந்த ஒரிஜினல் ஃபீலிங் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இப்போ ஒருத்தவங்களை மீட் பண்ணுறோம், கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு கிளாடுமே இல்லை. நான் உங்களை மீட் பண்ணதுனால சந்தோஷப்படலை, பட் நான் சொல்லி ஆகணும், அப்போ தான் அவங்களுக்கும் சந்தோஷம். நாங்கள் கிளம்பி போகும்போதும் அது ஒரு ஃபைனான ஒரு எண்டிங்காக இருக்கும். அதனால் நான் அந்த வேர்டை ஆட் பண்ணுறேன், அது எனக்கு பிடிக்கலனாலும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்ற மாதிரியும் சொல்கிறோம். ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது இடையில நமக்கு போர் அடித்தாலும், ஏன்டா இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆனாலும், அவங்க முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு உங்ககிட்ட பேசினது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே ஒரு பொய் சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. இனிமேல் அவங்கள பார்த்து நம்ம டெய்லி பேச போகிறோமான்னு தெரியாது, எப்போ மீட் பண்ண போகிறோன்னு தெரியாது. ஸோ அந்த எண்டிங் வந்து நல்லா இருக்கட்டுமே அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினால ஒரு நல்ல விஷயத்த நம்ம அங்கே சொல்கிறோம். நமக்கு பிடிக்கலைன்னாலும், அப்படி ஃபீல் ஆகலை, நமக்கு போரிங்காக ஃபீல் ஆனாலும் நமக்கு நல்ல விதமாக ஃபீல் ஆன மாதிரியே சொல்லிட்டு போயிடுறோம். ஸோ ஆக்சுவலான அந்த இமோஷன் அங்கே கன்வே ஆகலை அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ ஒரு பையன்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பட் பிலீவ் மீ, என்னை நம்பு, நான் உன்கிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் குழந்தையா இருந்திருப்பேன் இல்லையா, ஒன்றை மாதிரி இருந்திருப்பேன் இல்லையா, அப்போ வந்து நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். உண்மையாக எனக்கு சிரிப்பு வந்தால் தான் நான் சிரிச்சிட்டு இருந்தேன். உண்மையாக ஒருத்தங்க கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுன்னா அப்போ மட்டும்தான் அவங்கக்கிட்ட ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒன்றை மாதிரி இருக்கும்போது உண்மையை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன். ஜென்யூனான அந்த ஃபீலிங் எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, ஐ வாண்ட் டு அன்லேர்ன், நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு மறந்துட்டு புதுசாக சில விஷயங்களை நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி அவர் லேர்ன் பண்ண விஷயங்கள் என்னது, ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது, நம்மளோட ஃப்ரேசஸை வந்து கொஞ்சம் பாலிஷாக பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொசைட்டிக்காக அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டார் இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு அகெயின் நான் ரீலேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீலேர்ன் பண்ணணும்னு சொல்கிறது என்ன அப்படின்னா,
குழந்த மாதிரி நான் எப்படி சிரிக்கணும், ஜென்யூனான ஃபீலிங்ஸை எப்படி நான் வந்து ஷோ பண்ணணும், எப்படி நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்றத, உன்ன மாதிரி நான் எப்படி சிரிக்கணுன்றத ரீலேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் மிரரை பார்த்து சிரிக்கும்போது கூட அவருக்கு ஒரு ஸ்னேக் மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஏன் ஒரு டால் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்ச ஆர்டிஃபிஷியல் ஒரு ரோபோட் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட பையன்கிட்ட கேட்குறாங்க, ஷோ மீ மை சென், எப்படி சிரிக்கணும் அப்படின்றத நீ எனக்கு சொல்லித்தா, எப்படி சிரிக்கணும், எப்படி சத்தமாக சிரிக்கணும், எப்படி ஸ்மைல் பண்ணணும், எப்படி லாஃப்னா நல்லா சத்தமாக சந்தோஷமாக சிரிக்கிறது, ஸ்மைல் அப்படின்றது சின்னதாக லிப்ஸ் வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகிறது, அதுவுமே ரொம்ப ப்ளசன்டபுளான ஒரு விஷயங்களுக்கு தான் நம்மளுக்கு அந்த சின்ன ஸ்மைல் வரும் இல்லையா. ஸோ எப்படி சிரிக்கிறது அப்படின்றத நீ எனக்கு சொல்லிக் கொடு, அதுவும் ஒன்றை மாதிரி சிரிக்கிறது, எந்த விதமான இன்னர் ஃபீலிங்ஸ் இன்சைட் ஃபீலிங்ஸும் இல்லாமல் ஹோல் ஹார்ட்டடாக சோல்ஃபுல்லாக சிரிக்கிறது எப்படி நீ எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஏஜில் இருக்கும்போது நமக்கு ரொம்பவே நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸை மிஸ் பண்ணுவோம் இல்லையா. ஏன்னா அப்போ இருந்த இன்னசென்ஸ் இப்போ இருக்காது. அந்த இன்னசென்ஸ் எல்லாமே லேக் ஆகிறதுனால அது எல்லாம் அகெயின் வேணும், இவர் ஒரு சைல்ட் லைக் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லாங்கிங்கை வந்து அவரோட குழந்தைகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.